அனைவருக்கும் வணக்கம். பிரபல நடிகரான ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு சுமார் 8:30 மணியளவில் உயிரிழந்தார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கல் தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாகவே ரோபோ சங்கர் உடல்நல பிரச்சனையால் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வந்தார். முக்கியமாக அவருக்கு மஞ்சக்காமாலை பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சக்காமாலை வந்தால் மரணம் நிச்சயமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன. இது குறித்து மருத்துவர்கள் சிலர் விளக்கமும் அளித்திருக்கிறார்கள். அதாவது மஞ்சக்காமாலை என்பது நோய் கிடையாது, அது ஒரு நோயின் அறிகுறி. இந்த பாதிப்பு ஏற்கனவே ரோபோ சங்கருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உடலில் பிலிரூபின் என்கிற ஒரு கழிவு வெளியேற்றப்படும். இது ஒரு சாதாரண கழிவு பொருள்தான். உடலில் உள்ள பழைய இரத்த சிவப்பு அணுக்கள் சிதையும் போது அவற்றிலிருந்து வெளியேறக்கூடிய ஹீமோகுளோபின் என்ற நிறமி பொருள் உடைந்து பிலிரூபினாக மாறும். இது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களின் உடலிலும் இரத்த சிவப்பு அணுக்கள் இருக்கும். இந்த அணுக்களின் சராசரி ஆயுள் காலம் 120 நாட்கள் தான். இந்த அணுக்கள் பழையதாகும் போது அவை மண்ணீரலில், அதாவது கல்லீரல் மற்றும் எலும்பு மஞ்சையில் உள்ள மேக்ரோ பேஜ்களால் உடைக்கப்படுகின்றன. இவ்வாறு உடைக்கப்பட்ட அணுக்கள் அனைத்துமே அதில் உள்ள ஹீமோகுளோபினால் பிலிரூபினாக மாற்றப்படுகிறது. இந்த கழிவு பொருள் கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு ஒரு இரசாயன மாற்றத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அங்கிருந்து பித்த நீருடன் கலந்து நம்முடைய குடலுக்கு செல்கிறது. இறுதியாக குடலிலிருந்து மலம் வழியாகவோ அல்லது சிறுநீர் மூலமாகவோ வெளியேற்றப்படுகிறது. இதனால்தான் சில நேரங்களில் சிறுநீர் மஞ்சள் நிறத்திலும் மலம் பழுப்பு நிறத்திலும் இருக்கிறது. பொதுவாக இந்த கழிவு பொருள் முழுவதுமாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுவது இல்லை. நம்முடைய இரத்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு இது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அதுவே மஞ்சள் காமாலையாக மாறுகிறது. மஞ்சள் காமாலை பாதித்தவர்களுக்கு தோல், கண்கள் மற்றும் உடலின் சில பகுதிகள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதற்கு பிலிரூபின் கழிவு பொருள்தான் முக்கிய காரணம். 3 காரணங்களுக்காக உடலில் இந்த கழிவு பொருள் வெளியேற்றப்படாமல் அதிக அளவில் தேங்கி நிற்கின்றது. 1. கல்லீரல் நோய், 2வது பித்த நீர் அடைப்பு, 3வது இரத்த சிவப்பு அணுக்கள் அதிக அளவில் சிதைவது. இதில் ரோபோ சங்கரை பாதித்தது கல்லீரல் நோய்தான். கல்லீரல் பாதிப்படையும் போது கல்லீரல் நோய் ஏற்படுகிறது. இதற்கு சில காரணங்களும் இருக்கின்றன. பொதுவான காரணம் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, பி, சி, டி மற்றும் இ போன்ற வைரஸ்களால் ஏற்படும் தொற்றுதான். இதில் பி மற்றும் சி வைரஸ்கள் நாள்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி கல்லீரலை கடுமையாக பாதிக்கும். அதேபோல உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு அமைப்பானது தவறுதலாக கல்லீரல் செல்லுகளை தாக்கும் போது கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. இன்னொரு காரணம் சில வகை மருந்துகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் ஆகும். ஆனால் இதை தவிர 4வது முக்கிய காரணம் இருக்கிறது. அதுதான் மது அருந்துதலால். அதிகப்படியாக மது அருந்துதல் மூலம் ஆல்கஹால் ஹெப்பாட்டிட்டிஸ் என்ற நிலை ஏற்பட்டு கல்லீரல் முற்றிலுமாக பாதிக்கப்படைந்து இறுதியில் மரணம் ஏற்படுகிறது. உடலில் எந்த பொருள் சென்றாலும் அது நம்முடைய கல்லீரலில் தாண்டி போக முடியாது. அதாவது வயிற்றுக்குள் போகும் எதுவுமே கல்லீரலின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. மதுவும் அப்படிதான். அதிகப்படியாக மது அருந்தும் போது ஆல்கஹால் வளர்சிதை மாற்றத்தால் உருவாக்கக்கூடிய நஞ்சு பொருட்கள் கல்லீரல் செல்களையும் பாதிக்கின்றன. இந்த நஞ்சு கல்லீரலில் கொழுப்பு படிவதற்கு வழிவகுக்கும். இதைதான் ஆல்கஹாலிக் ஹெப்பாட்டிஸ் என்று சொல்கிறார்கள். இந்த நோயின் அறிகுறிதான் மஞ்சள் காமாலை. வயிற்று வலி, வீக்கம், களைப்பு, பலவீனம், பசியின்மை, எடை குறைதல், லேசான காய்ச்சல் ஆகியவையும் இதன் அறிகுறிகள்தான். கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்புகளை 3 வகையாக பிரிப்பார்கள். 1. தொடக்க நிலை, இடைநிலை, 3வது இறுதி நிலை. தொடக்க நிலையில் உங்களுக்கு அறிகுறி தெரியும் போதே உடனடியாக மது அருந்துவதை அன்றைய நாளிலேயே, அதாவது அந்த நிமிடத்திலிருந்தே நீங்கள் நிறுத்த தொடங்கினால் கூட கல்லீரலில் ஏற்பட்ட பாதிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கிவிடும்.
இரண்டாவது நிலையில் பாதிப்புகளின் அறிகுறிகள் அதிக அளவில் தெரியும் போது மருத்துவ பரிசோதனையில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்படும். அப்போது கூட உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த பாதிப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் மது அருந்துவதை நிறுத்துவது, அதேபோல மருத்துவர்களின் அறிவுரைக்கு ஏற்ற மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது மற்றும் உணவில் கவனம் செலுத்துவது, இவை அனைத்துமே நிச்சயமாக உங்கள் உயிரையும் காப்பாற்றும். ஆனால் இறுதி கட்டத்தில் வரும்பொழுது கல்லீரல் முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கும். இந்த கட்டத்தில் உடனடியாக மது அருந்துவதை நிறுத்தினாலும் கூட எந்த மாற்றமும் ஏற்படாது. உணவும் மருந்துகளும் இதன் மூலம் கூட எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. இதற்கு ஒரே தீர்வு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான். ஆனால் அது லேசுப்பட்ட காரியமும் கிடையாது. இரத்த சொந்தத்தில்தான் கல்லீரலை பெற்று அதை மாற்றி வைக்கவும் முடியும். குழந்தைகளெனில் பெற்றோர்கள் கல்லீரலை கொடுக்க முன் வருவார்கள். ஆனால் வயதானவர்களுக்கு கல்லீரை தானமாக கொடுக்க யார் பெரிய அளவில் முன்வரவும் மாட்டார்கள். இதில் உள்ள இரண்டாவது சிக்கல், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின்னரும் கூட உடல்நிலை கவனமாக பராமரித்து கொள்ள வேண்டியது என்பது முக்கியம். ரோபோ சங்கருக்கு கல்லீரல் முழுவதுமாக செயலிழந்ததுதான் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கல்லீரல் செயலிழந்துவிட்டால் நோய் தொற்று அதிகமாவது, உடல் உறுப்புகளில் நீர் அதிகம் சேர்வது போன்ற மூலம் கூட மரணம் ஏற்படும். எனவேதான் இந்த பிரச்சனை மிகுந்த ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரோபோ சங்கர் பேசியது என்னவென்றால், 5 மாதம் படுத்த படுக்கையாகி சாவின் விளிம்பிற்கு சென்று விட்டேன். அதற்கு காரணம் என்னிடமிருந்த சில கெட்ட பழக்கங்கள் தான். அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன். எனவேதான் உங்களுக்கு நான் முன் உதாரணமாக நான் இப்போது இருக்கின்றேன். தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கூட நான் சென்று விட்டேன். வாழ்க்கையை வெறுத்து அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கவே முடியலை. நடு ராத்திரியில் எழுந்து கிறுக்கான மாதிரி திரியவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் தான் நக்கீரன் கோபால் சார் கரெக்டாக மருத்துவமனைக்கு என்ன அழைச்சிட்டு போனார். மருத்துவர்களுடைய சரியான ஆலோசனையும் நண்பர்களின் பிரார்த்தனைகளும் சேர்ந்து தான் இன்று நான் இங்கு நிற்கிறேன். இப்போ எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஹாப்பியாகவும் இருக்கிறேன், சந்தோஷமாகவும் இருக்கிறேன். தினமும் உடற்பயிற்சியும் செய்கிறேன், ஹெல்த்தியான உணவுகளையும் சாப்பிட்றேன். உடல்நல பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் மகளான இந்திரஜாவின் திருமணத்தை கூட ஊரே வியக்கும் அளவுக்கு சிறப்பாக நடத்தி காட்டினார். சமீபத்தில் கூட இந்திராவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. பேரனுடன் கொஞ்சி விளையாடுவது என குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்த ரோபோ சங்கர் மீண்டும் திரைப்படங்களிலும் நடித்து வந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்றிரவு சுமார் 8:30 மணியளவில் உயிரிழந்தார். அவரது மறைவானது தமிழ் திரையுலகையே அதிர்ச்சியிலும் சோகத்தையும் ஆழ்த்தியுள்ளது. சென்னையில் ரோபோ சங்கரின் உடலானது அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை சுமார் 3 மணியளவில் இறுதி சடங்குகளும் நடைபெறும் எனவும் அவரது குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர். நடிகர்கள், ரசிகர்கள் பலரும் ரோபோ சங்கரின் மறைவுக்கு நேரிலும் சமூக ஊடகங்களிலும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள்.